நாட்டு சர்க்கரை என்பது கண்டிப்பாக அது வந்து கேடு நிறைந்தது தான், உடம்புக்கு ஆரோக்கியம் தராது. நாட்டு சர்க்கரை, சீனி, வெள்ளைச்சீனி எதுலேருந்து எடுக்கப்படுது? நாட்டு சர்க்கரையிலேருந்து தான் எடுக்கப்படுகிறது. அப்போ வெள்ளைச்சீனி கேடுனா அதனால தான் நாட்டு சர்க்கரையும் கேடு, சுத்திகரிக்கிறதுனால தான் வெள்ளைச்சீனி கேடுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. சுத்திகரிக்கப்படாத நாட்டு சர்க்கரை நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாட்டு சர்க்கரையும் கேடானது தான். அதனால் எப்படி வந்து ஒன்று கேடு ஒன்று நல்லது கெட்டதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எது உனக்கு மன உறுதியை குலைக்கிறது, எது நம்ம ஒன்று அடிமைப்படுத்துதோ அதான் உன் மன உறுதியை குலைக்குது. மன உறுதியை எது நம்ம வந்து தகர்க்கும்? நம்மக்கிட்ட ஒரு மன உறுதி இருக்குது, அதை வந்து தகர்ப்பதற்கு எது உதவுதுன்னா ஒன்று அடிமைப்படுத்தினா போதும். ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு ஒன்று அடிமைப்படுத்தினாலே போதும், உன்னுடைய மன உறுதி என்பது இல்லாமல் போய்விடும். உனக்கு மன உறுதி இருக்காது. ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு, ஏதாவது ஒரு உணவுக்கு அடிமையாகுவதியா நீ உணவு ஒன்றை அடிமைப்படுத்தக்கூடாது. இதுதான் வந்து அடிப்படையான ஒன்று. என்னென்னா, மன உறுதியை உணவு ஒன்றை அடிமைப்படுத்தும் போது உனக்கு மன உறுதி இருக்காது. அது எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி. அப்போது எந்த வகையிலான உணவுகள்லாம் ஒன்றை அடிமைப்படுத்துது, இதை நீ கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். இந்த உணவு இது தப்பு, இப்போ நான் நாட்டு சர்க்கரையை தப்புன்னு நான் சொல்கிறேன், வெள்ளைச்சீனியை தப்புன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒன்று அடிமைப்படுத்துது. அது சாப்பிட்டா, அந்த வெள்ளைச்சீனியை சாப்பிட்டா உனக்கு சுகர் வரும், அது வரும், இது வருங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். நீ அது உனக்கு மன உறுதி இல்லாமல் போகும்போது தான், மன உறுதியை குலைக்கும் பொழுது தான், மன உறுதிங்கிறது என்னது? உடல் உறுதி தான். உடல் உறுதியை, மன உறுதியை குலைக்கும் போது தான் உனக்கு நோயே வருது. மன உறுதி இல்லாத ஒரு அப்போ நோய் வந்துச்சுன்னா மன உறுதியே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு போயிடுவாங்க. அது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் மன உறுதி என்பது இருக்கும். அப்படி இருக்கும்போது உனது மன உறுதியை எது வந்து சோதிக்குது, எது டிஸ்டர்ப் பண்ணுது, எது உனக்கு இடையூறு செய்யுது, எந்த வகையான உணவுப் பொருளை சாப்பிட்டா இப்போ வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்க முடியல, நீ அதுக்கு அடிமையாகிறியா? அப்போ கண்டிப்பாக அது உன் மன உறுதியை குலைக்கிறது, கண்டிப்பாக அது உனக்கு கேடு. அது மாதிரி நாட்டு சக்கரைங்கிறது வந்து ஒன்று அடிமைப்படுத்துதா? இப்போ வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாது, டக்குன்னு மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாட்டு சக்கரைக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா வெள்ளைச்சீனிக்கு ஏற்கனவே அடிமையாயிட்டாங்க. இப்போ சரி டக்குன்னு நாட்டு சக்கரைங்கிற போர்வைக்குள்ளே பூந்துக்கிட்டு அவங்க வழக்கம் போல் பரவாயில்ல, வெள்ளைச்சீனி இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ நாட்டு சக்கரை நல்லதுன்னு சொல்கிறாங்க, அவங்களாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதனால் இதுக்குள்ளே நாட்டு சக்கரைக்கு அடிமையாயிட்டாங்க. உங்களை எது அடிமைப்படுத்தலையா அதுதான் நல்ல உணவு. உங்களை அடிமைப்படுத்துதா, அது கண்டிப்பாக உங்களுக்கு நோயை வரவழைக்கும், உங்கள் மன உறுதியை குலைக்கும். நீங்கள் நல்ல செயல்கள் செய்ய மாட்டீங்க. மோசமான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மோசமான செயல்களை தான் செய்வீங்க. அதான் நல்ல செயல்களை செய்வதற்கு உங்களுக்கு மன உறுதி தேவை. அதுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடணும். மோசமான உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் கண்டிப்பாக நல்ல செயல்களை செய்ய முடியாது. அப்போ நல்ல செயல்கள் எங்கேருந்து வருது? நல்ல செயல்கள் செய்வதற்கு மன உறுதி தேவை. அந்த மன உறுதி வேணும்னா உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து நல்ல பிரியாணி, சோறு இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு மன உறுதியே இருக்காது. எப்படா மத்தியானம் ஆகும் அந்த பிரியாணியை சாப்பிட்லாம், சோறு சாப்பிட்லான்னு தான் அலைவீங்க. அப்போது ஒரு வேலையை வந்து உங்களால் ஒரு மன உறுதியோடு தொடர்ந்து செய்ய முடியாது. அதனால் வந்து மன உறுதி என்பது, மன உறுதியை தருகிற உணவுகள் எது? உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகள். உங்களை அடிமைப்படுத்துதா? இப்போ அல்வா, பிரியாணி, மட்டன், லட்டு, பூந்தி, கேக்கு, இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும். ஐஸ்கிரீமு, இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மன உறுதியே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி உங்களை அடிமைப்படுத்துதா ஒரு உணவு அப்படின்னா அது உங்களை மன உறுதியை குலைக்குதா, அதை கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ வழக்கமாக நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, இன்றைக்கி ஏன் செய்ய முடியல, ஏன் நம்மளால் நினச்சதை செய்ய முடியல, நீங்கள் நினச்சதை செய்ய முடியலன்னா உங்கள்கிட்ட மன உறுதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மன உறுதி ஏன் இல்லை அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுகிற உணவில் தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிடுகிற உணவு உங்கள் மன உறுதியை குலைக்கிறது, உங்களை பலவீனமானவர்களாக, கோழையாக மாற்றுகிறது. அந்த உணவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். நோய் வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் வீரம் வந்து குறைஞ்சிரும். மன உறுதி போச்சுன்னா வீரமும் குறைஞ்சிரும், பயந்துருவீங்க. நோய் வந்துச்சுன்னா பயந்துருவீங்க. ஒரு மழையை பார்த்தா பயப்படுவீங்க, பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, ஐயோ எனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்தாங்கொல்லியாக மாறிடுவீங்க. ஒரு நோய் வந்துச்சுன்னா மன உறுதி இல்லைன்னு அர்த்தம், தைரியம் இல்லைன்னு அர்த்தம், வீரம் இல்லைன்னு அர்த்தம். மழையில் நனையணும், வெயிலில் காயணும், அந்த மாதிரி என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து மன உறுதி இருக்குது, உடலில் ஆரோக்கியம் இருக்குது, என்கிட்ட நோய் எதுவுமே இல்லை. நோய் வந்துருச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இயற்கையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது நோய் வருவதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரி உணவுகள் தான் காரணம். இந்த உணவுகள் உங்களை வந்து உங்களுடைய மன உறுதியை குலைத்து, உங்களை கோழையாக்கி, உங்களை பலவீனமானவர்களாக மாற்றி உங்களை வந்து அடிமைப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி உணவு மட்டும் கிடையாது, உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு பெட்டில் தூங்குறது, ஏசியில் படுக்கிறது, இது எல்லாம் கூட உங்களை வந்து அடிமைப்படுத்துதுன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நோயை தான் தரும். அதுவும் உங்களை வந்து பலவீனமானவர்களாக மாற்றும், கோழையாக மாற்றும். கோழைத்தன்மை தான் அடிமைத்தனம், கோழைத்தன்மை எல்லாம் நோய் தான். எல்லாமே நோயோட தன்மைகள் தான். உங்கள்கிட்ட அடிமைத்தனம் இருக்குது, நீங்கள் சின்ன வயசுலேயே அடிமையாகிறீங்க, டீ குடிக்கிறதுக்கு அடிமையாகிறீங்க, எனக்கு டீ குடிக்காமல் இருக்க முடியாது, தினசரி கவுச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது, இப்படி ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தை நீங்கள் ரொம்ப பெருமையாக கொண்டாடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிற்காலங்களில் நோய் வரும். அடிமைத்தனமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது.
எந்த வகையிலும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. எனக்கு ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, ஃபேன் சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும், மார்கழி மாதமாக இருந்தாலும் எனக்கு அந்த ஃபேன் சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிமையாகிறீங்களா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும். குறிப்பாக உணவுக்கு அடிமையாகிட்டிங்கன்னா உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிடுங்க. நீங்கள் மற்றவங்கள அடிமைப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் உங்களையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது, நீங்களும் மற்றவங்கள அடிமைப்படுத்தக்கூடாதுன்னா உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்கள அடிமைப்படுத்த மாட்டீங்க, மற்றவங்களும் உங்களை அடிமைப்படுத்த நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. யார் சுதந்திரமானவர்கள்னா அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிடுகிறவர்கள் தான் சுதந்திரமானவர்கள். இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி பூரி தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த பிடிக்குங்கிறது உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்க, உனக்கு நன்மை செய்கிறவற்றிலிருந்து உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கணும். உனக்கு எது நன்மை செய்யும் எது தீமை செய்யும். தீமை செய்கிறதுல போயிட்டு இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணிலாம் உனக்கு தீமை தான் செய்யும். அப்புறம் அதை போய் நீ பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. அப்போ உனக்கு தீமை செய்கிற ஒரு விஷயத்தை போய் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உடல் பருமனை ஏற்படுத்தும், சளி பிரச்சனை உண்டாக்கும், செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். அப்படின்னா அந்த எனக்கு தோசை பிடிக்கும்னு நீ சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? எனது உடலுக்கு தீங்கு செய்கிற உணவுகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போது உனக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீ எதை சொல்லணும்னா உனக்கு நன்மை செய்கிற உணவுகளை தான் நீ சொல்லணும். எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், கொய்யாப்பழம் பிடிக்கும், புடலங்காய் பொரியல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் உனக்கு நன்மை செய்கிற உணவுகள் அது. அதனால் நீ அதை அதில் எனக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்காது, எனக்கு புடலங்காய் பொரியல் தான் பிடிக்கும் அப்படி சொல்லணும். ஏன்னா இந்த வெண்டைக்காய் பொரியலாக இருந்தாலும் சரி புடலங்காய் பொரியல்னால் எதுவும் உனக்கு தீமை செய்ய போகிறதில்ல. எனக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும், அது உனக்கு பிடிக்கும், எனக்கு மாம்பழம் பிடிக்காது, கொய்யாப்பழம் தான் பிடிக்கும்னா அதை பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது உனக்கு நன்மை செய்கிற உணவுகளிலிருந்து அது மாதிரி உனக்கு தீமை செய்தா இட்லியா பூரியா பொங்கலா அதில் உனக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற அந்த சிந்தனைக்கு அங்கே இடம் இல்லை, அதை ஒதுக்கிடு. அதை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வராத. அதெல்லாம் விஷ உணவுகள், அதை ஒதுக்கிடு. மாமிசம் உனக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அந்த கேள்வியே தப்பு. அது விஷம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அது. இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதுன்னா என்ன அர்த்தம்? அதோட கேள்வியோட அர்த்தம் என்னென்னா உனக்கு விஷம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, உனக்கு நோயே வரவழைக்கிற உணவுகள் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது தப்பு தானே. நோயை ஏற்படுத்துன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன அது பிடிக்குது பிடிக்கலைங்கிற கேள்விக்கு அங்கே இடமே கிடையாது. அதனால் எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதுலேருந்து எது உனக்கு நல்லது செய்யுமோ அந்த உணவுகளிலிருந்து உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீ தேர்ந்தெடுக்கணும். எனக்கு அப்போ எது உனக்கு நல்லது செய்யுமோ அதுதான் உனக்கு பிடிச்ச. அதில் இப்போ எது நல்லது செய்யும், மனுஷங்களுக்கு எது நல்லது செய்யும், ஒரு 100 வகையான உணவுப் பொருளை நீங்கள் பட்டியலிடுங்க. அதில் உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தேர்ந்தெடு. மற்றபடி தீமையை செய்கிற உணவுகளிலிருந்து உனக்கு நீ இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அந்த கேள்விக்கு அங்கே இடம் கிடையாது. ஒரு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உனக்கு தீமையை செய்யும் கண்டிப்பாக. இப்போ ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க, உடம்பை ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பொங்கல் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்க மாமிசம் சாப்பிடுவாங்க. அதுவும் தப்பு தான். அதனால் அவர்களும் ரொம்ப யோக்கியவார்களும் கிடையாது, ரொம்ப புத்திசாலி அறிவாளிகளும் கிடையாது, அவங்களும் முட்டாளாக தான் இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு பெரும்பாலான மக்கள் செய்கிற தவறுகளிலிருந்து தங்களை ஓரளவுக்கு அறிவாளிகளாக இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த மாதிரி உங்களை எது பலவீனப்படுத்துது ஒரு உணவு. நாட்டு சர்க்கரையை நான் இன்றைக்கி தெளிவாக கண்டுபிடிக்கிறேன். நாட்டு சர்க்கரை கேடானது அப்படின்னு நான் ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா அது எனக்கு மன உறுதியை குலைக்கிறது. நான் வழக்கமாக செய்கிற வேலையை என்னால் செய்ய முடியல, நான் சோம்பேறித்தனத்தை நோக்கி நகர்கிறேன். காரணம் என்னென்னா அப்போ நான் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதற்கு காரணம் இது போன்ற உணவுகளை நான் எனது உணவு முறையில் எடுத்துக்கொண்டது தான். இப்போ நாட்டு சர்க்கரையை நான் பயன்படுத்துகிறதுனால அது ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அதிலேருந்து விடுபட்டு நான் பனை வெல்லத்தை பயன்படுத்துகிறேன். அப்புறம் தேன், சுத்தமான தேன் கிடைக்க மாட்டேங்குது, அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ சுத்தமான தேனை எடுத்துக்கலாம், பனை வெல்லத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் பேரிச்சம்பழத்தை அந்த டேட்ஸு சிரப்புன்னு சொல்கிறாங்களா அதை கூட நம்ம நாமளே செஞ்சு தயாரித்து அது மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இனிப்பை வேறு வகையிலேருந்து நீங்கள் பெற முயற்சி செய்யுங்க. எதுக்கு நாட்டு சக்கரை சீனியில் போய் அடிமைப்பட்டு கிடக்குறீங்க? சுத்தமான தேனிலேருந்து இனிப்பை உங்களுக்கு தேவையான இனிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், பனை வெல்லத்திலேருந்து இனிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் டேட் சிரப்பு, அந்த டேட் சிரப்புலேருந்து உங்களுக்கு டீ காஃபிக்கு தேவையான, இப்போ டீ போடுறீங்களா அதில் டேட் சிரப்பை போட்டு கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இனிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி. ஆனால் இதெல்லாம் காஸ்ட்லி, ரொம்ப விலை அதிகம். நல்ல விஷயங்கள் கொஞ்சம் மதிப்பானவை. அதனால தான் கெடுதல் செய்கிறது தான் இங்கே ரொம்ப மலிவாக கிடைக்குது. அதனால தான் இதை நான் ஆரம்பத்தில் மலிவான உணவுகள்னு நான் சொல்கிறேன். அதாவது கெடுதல் செய்கிற உணவுகள் ரொம்ப விலை குறைவாக இருக்குது, நல்லது செய்கிற உணவுகள் விலை அதிகமாக இருக்கிறது.
அதனால தான் வந்து நல்ல விஷயங்களை நிறைய பேர் பின்பற்ற முடியலை, நல்ல உணவுகளை நிறைய பேர் சாப்பிட முடியல. நோய்களை தருகிற உணவுகள் தான் இங்கே ரொம்ப மலிவாக இருக்குது. நல்லது செய்கிற உணவுகள் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்குது, ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி எது இப்போ நாட்டு சக்கரைங்கிறது கண்டிப்பாக அது ஒரு தீய உணவு தான். அது வந்து அப்போ நாட்டு சக்கரை தீய உணவுனா வெள்ளைச்சீனி என்பது தீய உணவு. வெள்ளைச்சீனி எங்கேருந்து கிடைக்கிது? நாட்டு சக்கரையிலேருந்து கிடைக்கிது. அப்போ நாட்டு சக்கரை எங்கேருந்து வருது? கரும்புலேருந்து கிடைக்கிது. அப்போ கரும்பும் தீயது தான். கரும்புனா இப்போ வந்து பொங்கல் கரும்பு சாப்பிட்றோம், பொங்கல் கரும்பு தீயதா நல்லதான்னு எனக்கு சொல்ல தெரியல இன்னும். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நாட்டு சக்கரை எதுலேருந்து எடுக்கிறாங்களோ அந்த கரும்பு நமக்கு தீமை தான் விளைவிக்கும், நோயை தான் விளைவிக்கும். அது வந்து விஷ உணவு என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போது முதல்ல வெள்ளைச்சீனி மட்டும்தான் சுத்திகரிக்கிறனால தான் அது கேடாக மாறுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாட்டு சக்கரை நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாட்டு சக்கரையும் கெட்டதாக போச்சு. நாட்டு சக்கரை எங்கேருந்து வருது? கரும்புலேருந்து வருது. அப்போ கரும்பும் அந்த கரும்பு இருக்குல்ல, இப்போ அந்த வெல்லம் எடுக்கக்கூடிய வெள்ளைக்கரும்பு அது வந்து கேடு தான். அதுவும் ஒரு நஞ்சு உணவு தான். பார்த்தீங்களா, நஞ்சோட சுவையை பாருங்கள், இனிப்பாக இருக்குது. ஒரு உடம்புக்கு நோயை வரவழைக்கிற ஒரு உணவின் சுவை என்பது ரொம்ப இனிப்பாக இருக்குது. அதனால் இனிப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்கிறவங்களாம் நல்லவன், இனிப்பாக இருக்கிறதுலாம் நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. இனிக்க பேசிவிட்டு அவங்க நல்லவங்கன்னு நினச்சிடாதீங்க. ஒரு நல்ல அறிவுரை என்பது கசக்க தான் செய்யும், கேட்பதற்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நல்லது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கிறது அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நல்ல விஷயத்தை பயன்படுத்த முடியும். ரொம்ப மோசமான விஷயம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது நம்மளை அடிமைப்படுத்தும். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது கெட்டதுன்ட்டு. அதனால் ஒரு விஷயம் உங்களை அடிமைப்படுத்துதா, உங்கள் மன உறுதியை குலைக்கிறதா. இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வாழ்கிறீங்க, டெய்லி நிறைய நினச்சதெல்லாம் செய்யணும், நிறைய செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் செய்கிறீங்க. அப்போ திடீர்னால செய்ய முடியலன்னா அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் நம்ம சோம்பேறித்தனம், நம்ம வாழ்க்கை ஏன் நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம், ஏன் 2-3 நாளாக சோம்பேறியாக இருக்கும், அப்போ நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம் அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது காரணமா இது காரணமா, என்னென்ன உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்து அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும். கண்டிப்பாக உணவு தான் எல்லா தவறுகளுக்கும் காரணமாக இருக்கும். அதனால் உணவில் வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் எதை சாப்பிட்றீங்க, புதுசு டக்குன்னு யாரோ கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அதில் என்ன கலந்துருக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் சாப்பிட்ணும். அது ஏன்னா கண்டதையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரங்க மாதிரி எதையா வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, உள்ளே போய் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்ல விஷயம். நீங்கள் இனிப்பாக நினைக்கிற அந்த கரும்பு, அந்த வெல்லம், நாட்டு சக்கரை, அந்த வெள்ளைச்சீனி இனிப்பாக தான் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ கேடு செய்து பாருங்கள். அதனால் இனிப்பாக இருக்கிறது எல்லாமே நல்லதாகவும் இருக்காது, வெள்ளையாக இருக்கிறவன் எல்லாமே நல்லவனாகவும் இருக்குமா. வெள்ளையாக இருக்கிறவன் தான் இந்த உலகத்தையே வந்து நாசம் பண்ணவங்க. வெள்ளை நிறத்தில் இருக்கிறவங்க, வெள்ளையாக இருக்கிறவங்களெல்லாம் வியந்து பார்த்தாங்க, ஆச்சரியமாக பார்த்தாங்க. வெள்ளைக்காரனை வியந்து பார்த்தாங்க. இந்த பார்ப்பனர்கள் வெள்ளையாக தான் இருந்தாங்க, அவங்கள வியந்து பார்த்தாங்க. அதனால் இந்த உலகத்தில் வந்து வெள்ளையாக இருக்கிறவங்க தான் ரொம்ப ஆதிக்கம் செய்தவர்களாம், அட்டூழியம் செய்தவர்களாம் வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். அதனால் ரொம்ப இனிப்பாக. அதனால் நல்ல விஷயங்கள் வந்து கருப்பாக இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்களாகவும் மனிதத்தன்மை உள்ளவர்களாகவும் பிறரது துன்பத்தை உணர்கிறவர்களாகவும் கருப்பாக இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. தமிழர்கள்லாம் கருப்பாக இருக்கிறாங்க, பெருமைக்குரியவர்கள். அதனால் அந்த மாதிரி நல்ல விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அங்கே தான் நல்ல விஷயம் இருக்கும். அதனால் வெள்ளையாக இருக்கிறவங்க எப்போவுமே வந்து கெட்டவங்களாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 2040க்கு அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெள்ளையாக இருக்கிறவங்களும் சரி, கருப்பாக இருக்கிறவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு இங்கே வந்து எப்போ வந்து வெள்ளையாக இருக்கிறவங்க நல்லவங்க கெட்டவன் அப்படின்னா இந்த அந்நியர்கள் தான் நாடு விட்டு நாடு போகிறது. இப்போ 2040க்கு பிறகு உங்களுக்கு போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது, இயற்கையோடு இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கருப்பாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே நிறம் தான் இருக்கும் இங்கே, ஒரே நிறம். அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. இங்கே ஏன் கலப்பு வருது அப்படின்னா, இன்றைக்கி வீடுகளுக்குள்ளே காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழாமல் கலந்து வாழாமல் நம்மளை வந்து தனிமைப்படுத்திக்கிறனால வெயிலே படாமல் வாழ்கிறதுனால வெள்ளையாகிறாங்க. பணக்காரங்களாம் வெயிலே படாமல் வாழ்கிறாங்க, அதனால் வெள்ளையாகிறாங்க. ஏழைகள் வந்து வெயில் கலந்து அந்த இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுனால கருப்பாகிறாங்க. இப்போ வந்து 2040க்கு அப்புறம் எல்லாருமே வந்து நம்ம இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ போகிறோம், இயற்கையோடு கலந்து தான் வாழ போகிறோம். அப்போ அந்த இயற்கைக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இந்த நாட்டில் இருந்தால் இந்த மாதிரி தான் கருப்பாக இருப்பாங்க, அப்படி அதுக்கு மீறி யாரும் இருக்க முடியாது. எல்லாருமே விவசாயம் பார்த்தாங்கணும், எல்லாருமே இந்த இயற்கையோடு கலந்து தான் வாழாகணும். அப்போ இந்த இயற்கையின் அடையாளங்களை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுலேருந்து தப்பிக்க முடியாது, ஓட முடியாது, ஒழிய முடியாது. இப்போல்லாம் ஒளிஞ்சு, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பணக்காரங்கன்னா அவங்க ஏசி ரூமு, காங்கிரீட் கட்டடம், இப்படி வெயிலே படாமல் ஒரு வாழ்கிறதுனால வெளுத்துடுறாங்க. அது மாதிரி தான். அதனால் வெள்ளை கருப்பு ஏன் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வெள்ளை கருப்பு எது தீர்மானிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கை முறை தான் தீர்மானிக்குது. நம்ம வந்து ஒரு காங்கிரீட் வெயிலே படாமல் வாழ்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வச்சுக்கிட்டு வெயிலே படாமல் வாழ்ந்து நம்ம உடம்பை வெளுப்பாக்கிடுறோம். சிலர் வந்து வெயில் பட்டு தான் வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது
அவங்க வந்து கருப்பாயிடுறாங்க அந்த மாதிரி. அதனால் ஆனால் வந்து 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது எல்லாருமே விவசாயம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பணம் என்கிற நடைமுறை கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது. அங்கே எல்லோரும் குடிசையிலையும் விவசாயத்துலேயும் நிலத்துலையும் தான் உழைச்சாகணும். அப்போ எல்லாருமே வந்து அந்த பகுதிக்குன்னு ஒரு நிறம் இருக்கும், அந்த நிறத்துக்குள்ளே போயிட வேண்டியதுதான். இப்போ வட இந்தியர்கள்லாம் அவங்க வெள்ளையாயிடுவாங்க, காஷ்மீர்னால் அவங்க வெள்ளையாயிடுவாங்க. அந்த அந்த பகுதியின் நிறம் அது. அதனால வந்து அவங்க வந்து எல்லாருமே இனிமேல் நல்லவங்களாக ஆகிடுவாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்களும் சரி கருப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் கருப்பாக இருக்கிறாங்கன்னா வெளியூர்காரங்க இங்கே வர முடியாது, நார்த் இந்தியாவிலேருந்து யாரும் இங்கே வர முடியாது. ஏன்னா 2040க்கு அப்புறம் உங்களுக்கு போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, ஆங்கிலேயர்கள் இங்கே வர முடியாது. ஏன்னா போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, கப்பல் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் இருக்கும்போது நல்லவங்களாக தான் இருப்பாங்க. வெள்ளைக்காரங்க வந்து கற்பர்கள் வாழ்கிற பகுதிக்கு போகும்போது கற்பர்கள் வந்து அவங்கள வியந்து பார்க்குறாங்களா, வெள்ளையாக இருக்கிறவங்கள வியந்து பார்க்குறாங்களா, அந்த வியப்பை பயன்படுத்திக்கிட்டு வெள்ளையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கருப்பாக இருக்கிறவங்கள நல்லா ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சிடறாங்க. வாயை திறந்து வியந்து பார்க்கும்போது, ஆச்சரியமாக பார்க்கும்போது அவங்க அந்த அதையே பயன்படுத்திக்கிட்டு அந்த வெள்ளையாக இருக்கிறவங்க கருப்பர்களை ஏமாத்துறாங்க. அப்போது வெள்ளையர்கள் ஏன் கெட்டவங்களாக மாறுறாங்க அப்படின்னா கற்பர்கள் இருக்கிற பகுதிக்கு போகிறதுனால தான். ஏன் கற்பர்கள்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாளிகளாக இருக்கிறாருன்னா இந்த மாதிரி வெள்ளையர்கள்லாம் வந்து வெள்ளையர்களும் கற்பர்களும் ஒரே பகுதியில் வாழும்போது கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக இருக்கிறவங்கள பார்த்து வியந்து பார்க்குறாங்க, ஆசைப்படுறாங்க. அப்புறம் அதை பயன்படுத்தி வெள்ளையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கற்பர்களை ஏமாற்றி விடுகிறார்கள், அடிமைப்படுத்தி விடுகிறார்கள். இப்போ யாரும் அவங்கவுங்க இடத்த விட்டு யாரும் வெளியே போக முடியாது. 2040க்கு பிறகு அவங்கவுங்க இடத்த விட்டு யாருமே வெளியே போக முடியாது. எல்லாருமே நிலையான ஒரு இடத்துல தான் வசிக்கப் போகிறார்கள், கிராமமாக ஊராக வசிக்கப் போகிறார்கள். யாருமே வந்து ஊராக போகிறதுக்கு இன்னும் யாருக்கும் விருப்பம் இருக்காது. போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, குதிரைகளை கூட ஒரு வாகனமாக பயன்படுத்த மாட்டாங்க. அப்படின்னா அவங்கவுங்க வெள்ளையாக இருக்கிறவங்களும் அந்தந்த ஊரில் தான் இருப்பாங்க. வெள்ளையாக இருக்கிறவங்கள ஏமாற்ற மாட்டாங்க. கருப்பாக இருக்கிறவங்க அப்போ கருப்பர்கள் வெள்ளையருங்கிற பாகுபாடே இருக்காது. ஒரு பகுதியில் இருக்காங்கன்னா அந்த பகுதிக்குன்னு ஒரு நிறம் இருக்கும், அவங்க எல்லாருமே அந்த நிறத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களும் இருக்காங்க, அந்த நிறத்துக்குன்னு அந்த ஆஸ்திரேலியாவுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. ஆபர்ஜீனியஸ்னு ஒரு பழங்குடி இனத்தினர்கள் அந்த ஆஸ்திரேலியாவில் வசித்து கொண்டு வருகிறார். அவர்கள் பார்த்தா தமிழ்நாட்டுக்காரங்கள மாதிரியே இருப்பாங்க, மூக்கெல்லாம் பார்த்தா அந்த பாரதி ராஜா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் தமிழர்களுடைய அடையாளங்களோடு இருப்பார்கள். அந்த அபர்ஜீனியஸர்கள் அவர் தான் அந்த ஆஸ்திரேலிய பழங்குடியினர், அவர்கள் கருப்பர்கள். அப்படின்னு பார்த்தா 2040க்கு பிறகு இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும், இயற்கையோட இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வெள்ளையர்கள் எல்லாம் கற்பாக மாறி விடுவார்கள். அந்த நிலத்துக்குன்னு அந்த மண்ணுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அந்த நிறத்துக்கு அவங்க இயற்கையோடு கலந்து வாழும்போது இந்த இயற்கைக்கான அடையாளங்கள் அவர்கள் உடம்பில் ஒட்டிக்கொள்ளும். வர ஆரம்பிச்சிடும். ஒரு 100 வருஷத்தில் ஆஸ்திரேலியா முழுக்க கற்பர்கள் வந்து விடுவார்களா இல்லையா என்பதை யாரும் வந்து இங்கே நிரூபிக்கவும் முடியாது. ஆனால் அப்படி தான் நடக்கும். அது மாதிரி அமெரிக்கா பார்த்திங்கன்னா அங்கே செவ்விந்தியர்கள் வசித்ததாக, அவர்களெலாம் கொஞ்சம் சிவப்பாக இருப்பாங்க. சிவப்புன்னா ஒரு மாதிரி ஒரு மாநிறம்னு நினைக்கிறேன், அமெரிக்காவோட நிறம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது அமெரிக்காவோட நிறம் அப்படி இருக்கலாம், அல்லது வெள்ளையாக கூட இருக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து ஒரு பகுதியில் வாழ்கிறவர்கள் வேறுபாடுகளே இருக்காது. கருப்பு வெள்ளை மாநிறம் அப்படிங்கிற வேறுபாடே இருக்காது. அந்த நிலத்திற்கு அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்குன்னு ஒரு நிறம் இருக்கும். அந்த நிறத்துக்குள்ளே மனுஷங்க எல்லாம் வந்து தான் ஆகணும். இயற்கையிடமிருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்கிற நிலை இயற்கையோடு இணைந்த அந்த கலந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. அப்படி வரும்போது இயற்கையிடமிருந்து நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இயற்கையின் அடையாளங்களை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால் ஒரு காலத்தில் 2040க்கு அப்புறம் படிப்படியாக இந்த தமிழ்நாட்டில் என்ன பண்ணால் எல்லாருமே ஒரு நிறத்துக்கு வந்துடுவாங்க, ஒற்றுமை வந்துவிடும். அந்த நிறம் வந்து நிற ஒற்றுமை தான் ஒற்றுமை, நிற வேற்றுமை தான் வேற்றுமை. அதனால் அந்த மாதிரி ஒற்றுமை வந்துவிடும். அதனால் எல்லோரும் ஒரே நிறம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இனிமேல் தான் வரப்போகுது.